சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதே ஆட்டோ மாதிரி தெரியுது. அதேதான் அதேதான். ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் சார் வண்டி நிறுத்துறீங்க? ஏய் இறங்கு. யார் சார் நீங்க? இறங்கு. சார் தமிழ் எங்கடா? என்ன சார்? அவளுக்கு என்ன பண்ண? மரியாதையா சொல்லிடு. யார் சார் நீங்க? நடு ரோட்ல சட்டையை பிடிச்சி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் எங்க? என்ன பண்ண? தமிழா? யார் சார் அது? டேய் நடிக்காத. இப்போ ஒரு குழந்தைய கடத்திட்டு போனல, அந்த குழந்தை எங்க? ஓ அந்த ஸ்கூல் போனா சார். அது சொன்ன இடத்துல இறக்கி விட்டேன் சார். டேய் போய் சொல்லாத. இல்ல சார். குழந்தைய என்ன பண்ண? உண்மையை சொல்லு. நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? சொன்ன இடத்துல தான் சார் இறக்கி விட்டேன். நீங்க அங்க போய் பாருங்க, கையெடுங்க சார். முடியாது. எங்க இறக்கி விட்டேன்னு வந்து காட்டு. சார் எனக்கு சவாரி இருக்கு சார். இப்ப வந்து இடத்த காட்டுற, இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். வா. சார் என்ன சார் நீங்க சவாரி போக விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க சார். என் வண்டியை ஃபாலோ பண்ணி வாங்க, காட்டுறேன். போங்க சார். ஐயோ கிளம்பு போலாம். வாங்க சார். தமிழ், இப்படி எல்லாம் வீட்டுல சொல்லாம சின்ன குழந்தைங்களாம் வெளியே வரக்கூடாது. அது தப்பு. நீ சின்ன பாப்பாவா இருக்கல்ல, யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க யாரு கூடயாவதுதான் வெளியே போகணும். சரிங்க மாஸ்டர். சரி. அம்மா தேடுவாங்க, கொண்டு போய் விட்டுறேன். வா. இப்ப வேணாம் மாஸ்டர். ஏண்டா? அப்புறமா போலாம் மாஸ்டர். நாம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? கையை எப்படி வைங்க. நான் அடிக்கிறப்ப நீங்க எஸ்கேப் ஆகணும். சார் இந்த வீடு தான் சார். இங்கதான் சார் இறக்கி விட்டேன். இந்த வீட்லயா? ஆமா சார், இது அவங்க மாஸ்டர் வீடா. தமிழ் தமிழ் யாரு? தெரியல. தமிழ் சார் இந்த வீடு தான் சார். இங்கதான் விட்டேன். தமிழ். சரி வா. தமிழ். ஹேய் அகிலப்பா. தமிழை தேடி வந்தீங்களா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டா சார். சாரிங்க, குழந்தையை காணுங்கிற டென்ஷன்ல ஐம் வெரி சாரி. பரவாயில்ல சார். ஆட்டோக்காரங்க எல்லாருமே தப்பானவங்க நினைக்காதீங்க சார். சார் நாங்களும் குடும்பம் குழந்தைன்னு வாழறவங்க தான் சார். அவங்களுக்காக தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை தேடி அலையாம கிடைச்ச வேலையா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறோம் சார். போக போக அதவே பிடிச்ச வேலையா மாத்திக்கிறோம் சார். எங்களுக்கு சோறு போற தெய்வம் சார் இந்த தொழில். அதை நாங்க நேர்மையா செய்வோம். எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இந்த தொழிலையும் ஒரு சில கெட்டவங்க இருந்துகிட்டு ஒட்டுமொத்த ஆட்டோக்காரங்களுக்கும் கெட்ட பேர் வாங்கி தராங்க இந்த சமுதாயத்துல. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு சார். நாங்க தப்பான வழியில போக மாட்டோம். எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க சார், நம்புங்க சார். ஐயோ சாரிங்க, ப்ளீஸ். சரி பரவாயில்ல சார், நான் வரேன். வரேன் சார்.